மேசராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக ஜென்மத்தில் குரு இருந்தாருங்க. ஜென்மத்தில் குரு இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன நெருக்கடி, தேவையில்லாத கெட்ட பேர், ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம், கட்டாயம் இந்த வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு இருந்திருக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ராலு, பிபி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் தற்பொழுது மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகம். அதாவது முதல் 5 சாதகமாக இருக்கக்கூடிய 5 ராசிகளில் நீங்களும் வந்துடுறீங்க. அற்புதமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுதுங்க. தனஸ்தானத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு குரு வரார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம், இந்த மாதிரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப 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 அற்புதமான அமைப்புங்க. ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடுங்க. சுக்கிரன் மாதம் வரக்கூடிய வருமானம், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வரக்கூடிய வருமானத்தை குறிக்கிறவர் சுக்கிரனுங்க. குரு அப்படின்னா பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 பேரும் ஒரு இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்குங்க. அது இல்லாமல் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னா குரு பகவானுங்க. அதனால உங்கள் ராசிக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் கொடுக்க போகிறார். ஏற்கனவே சனி பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்குது. சனி நிறைய லாபங்களை கொடுத்துட்ருக்காரு. இனிமே பார்த்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு நல்ல சாதகமான அற்புதமான பலன்களை கொடுக்க போறாருங்க. குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்க போகுது. பெரும் பணம் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி இவரோட குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. எனக்கு நான் படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, எனக்கு வேலையே கிடைக்கல, இல்லை என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே நான் உத்தியோகத்தில் இருக்கோங்க, ஒரு 4-5 வருஷமாகவே நான் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கேங்க. எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க, இன்னும் எனக்கு ப்ரமோஷன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டங்க. கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக கடனால் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க, என்னால் கடனை கட்டவே முடியலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதையாவது ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி அதன் மூலியமாக உங்கள் வியாதி குணமாகறதுக்கான அற்புதமான அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் தப்பே பண்ணலைங்க நான், ஆனால் சூழ்நிலை காலமாக ஒரு கேஸ் ஏற்பட்டு போச்சு, அந்த கேஸ்க்காக நான் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தற்பொழுது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த கேஸ் சாதகமாக முடிய போகுதுங்க. உங்களோட மறைமுக எதிரிகள் எல்லாம் இப்போ வெளியே வருவாங்க. யாரும் இனம் கண்டு பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. புதிதாக எதிரிகள் யாரையும் சம்பாரிச்சுக்காமல் இருங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணுங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக அவங்களுக்கு விருச்சகத்தை 8ஆம் இடத்தை பார்க்குறார். இதுவும் அற்புதமான அமைப்புங்க. 8ஆம் இடம் அப்படின்னா மறைப்பொருள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது அடுத்தவர்களோட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 8ஆம் இடம் உயிரிங்க. உயிர் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்கள் பாட்டம் பாட்டி இல்லை உங்கள் சித்தப்பாக்கு குழந்தை இல்லை, பெரியப்பா குழந்தை இல்லை, அவங்க மூலியமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வரவு, இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்குங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான காலகட்டங்க. இறையை தேடி அலைபவர்களுக்கு இறை உணர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது.
மறைப்பொருள் ஞானத்தை தேடி நீங்கள் போவீங்க, மறைப்பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க, வாஸ்து அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 6-8 தொடர்பு இருக்கிறனால 6ஆம் இடம் கடன் சொன்னங்க, 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இன்சூரன்ஸ் லோன் சம்மந்தப்பட்டது. அப்போ 6-8 தொடர்பு இருக்கிறனால ஒரு லோன் போட்டு வீடு கட்ட, சொத்துக்கள் சேர்க்கை வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. குறிப்பாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம்ங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக, உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சி அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் சரியாக அமையவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நல்லபடியாக தொழில் அமையும். தொழிலுக்காக நீங்கள் லோன் போடுறது, லோனுக்காக ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இல்லை புதிய தொழில் தொடங்குறதுக்காக லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு போகிறதுக்காக, குறிப்பாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படின்னா உத்தியோகம், 10ஆம் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 6லையும் குரு பார்வைப்படுது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலையும் குரு பார்வைப்படுது. அப்போ உத்தியோக ரீதியாகவும் ஆன்சைட்டில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு, அதனால் உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கலைத்துறையில் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, பேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. 9-12 அதிபதி வந்து தொடர்பில் இருக்கிறனால கட்டாயம் வெளிநாட்டு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகர் வழிபாடும், எள்ளு தானம் பண்ணுறதும், ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக அமைச்சு கொடுக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரைய குருவாக அமர்ந்து நிறைய சுப செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. நிறைய சுப செலவு பண்ணீங்க, குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கான கல்யாணம், இந்த மாதிரி நிறைய சுப விரயங்களை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்துக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் வர்றாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அசுர குருங்க. இந்த உங்கள் ராசிக்கு வரப்போகக்கூடிய குரு வந்து தேவகுரு. 2 குருமார்கள், 2 சுபகிரகங்கள் ஒரு இடத்துல சஞ்சரிக்க போகிறது அற்புதமான அமைப்பு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? குரு வந்து எங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதிங்க, எனக்கு பிரச்சனையை தாங்க கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குரு உங்களுக்கு 8 மற்றும் 11க்கு அதிபதிங்க. இவர் வந்து உங்கள் ராசியிலேயே வர்றாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா லாபம் 11ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து உட்கார்றாரு. அப்போ உங்களுக்கு லாபம் வரணும், ஏதாவது ஒன்று சேரணும் உங்களுக்கு அப்படின்னு அமைப்பு இருக்குங்க. அப்போ புது வரவு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும், கட்டாயம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக அது காத்துட்ருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து சூப்பராக உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து கிடைக்க போகுதுங்க. 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியான குரு வந்துட்டு உங்கள் ராசிக்கு வரவு உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல நன்மைகளை, நிறைய பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காருங்க. அதனால்
8 மற்றும் 11 தொடர்பு, 8 மற்றும் 11ஆம் அதிபதி ராசிக்கு வரனால 8 வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து வச்சிட்டோம், அது திரும்ப வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது இந்த சமயத்தில் வரும். ப்ளஸ் வந்து உயிர் போன்ற சொத்துக்களோட சேர்க்கை உங்களுக்கு வந்து வரும். அடுத்தவர்களோட சொத்து, அடுத்தவர்களோட பணம் இந்த சமயம் உங்களுக்கு வர்றதுக்கு உங்களோட தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ம குரு வந்து நம்ம குரு வந்து ராசிலேயே இருக்கிறனால என்ன பண்ணுவாருன்னா, நார்மலாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு உணவின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அதாவது நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வரலைங்க, அவங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த ஆசைகள் இந்த சமயத்தில் இன்னும் அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் பொரிக்கிற உணவை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விரைய கூட நிறைய கடனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சுப செலவுகளுக்காக. அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. உங்கள் ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். திருமணமாகி ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு அற்புதமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மனம் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடமும் 5ஆம் இடம். உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க. வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அமைய போகுதுங்க. மாணவர்கள் படிப்புல மந்தமா இருந்திருப்பாங்க, இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் அற்புதமான காலமா இருக்கு. மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம், நினைவு ஆற்றல் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாமு, நீட் எக்ஸாமு இதெல்லாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அதில் எக்ஸாமில் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கட்டாயம் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அவர் தான் சினிமா துறைக்கு ஒரு முக்கியமான காரகம். குரு பணத்துக்கு இருக்கக்கூடியவர் அவங்க ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம். ஆடம்பர பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது பெண்கள் ரீதியான பொருட்களை, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை சேல்ஸ் பண்ணுற துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல படுதுங்க. இதனால வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்புங்க. அற்புதமான ஒரு காலகட்டங்க. 5 மற்றும் 7 இந்த இடங்களில் குரு பார்வைப்படுறது. 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். நீங்கள் நீண்ட நாட்களாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களோட லவ் வந்து ஃபேமிலியில் சொல்ல முடியல, இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை அது வந்து அக்செப்ட் ஆகி கல்யாணம் வழியில் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பெரியவர்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருந்து வந்துச்சு அப்படின்னா குருனா பெரியவங்கள் மூலியமாக உட்காந்து பேசி அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு குருவோட அருளால் கிடைக்க போகுது. அடுத்து 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போ தொழில் சரியாக இல்லாத இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அதுவும் 9ஆம் இடம் வெளிநாடு, 10ஆம் இடம் வந்து உத்தியோகம். அப்போ உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அமைப்பு இருக்குங்க, சூப்பராக. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது 9ஆம் இடம் அப்படின்னா தந்தை ஸ்தானம்ங்க. தந்தைக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தற்பொழுது நீங்கக்கூடிய அமைப்புங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் இந்த சமயத்தில் வந்து தீரப்போகுதுங்க. உங்களை முழுசாக புரிஞ்சுக்குவாரு. தந்தை வழி சொத்துக்கள் 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துல குரு பார்வைப்படுது. 5 பூர்வ புண்ணியம், 9 வந்து தந்தை வழி சொத்து. அப்போ பூர்வ புண்ணிய சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க.
அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது பணவரவு பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வரும். அதே மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் அந்த தகுதி இருந்தும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பதவிகள் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. குறிப்பாக பெண்கள் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கும். கணவன் வந்து உங்களை வந்து புரிஞ்சுக்குவார். உங்களுக்கு தொழில் வந்து நல்லா இருக்கும். சுய தொழில் பண்ணிட்டு இருக்க பெண்களாகட்டும், வேலையில் இருக்க பெண்களாகட்டும், இல்லத்தரசிகளாகட்டும், உங்களுக்கு வந்து பணம் வரவுங்கிறது இந்த வருடம் நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா நீங்களாவே உங்கள் மனசுக்குள்ள சில விஷயங்களை போட்டு குழப்பிக்குவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்கள் மனசுக்கு எது பொழுதுபோக்கு பிடிக்குதோ அதில் வந்து உங்கள் மனசை ஈடுபடுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் குரு பகவான் வழிபாடு. குறிப்பாக வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடுறதும், சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மாற்றி தரும். மிதுனராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து வந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் இடமான சுப விரயங்களை, வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாருங்க. இதுவும் நல்ல அமைப்பு தான், பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துக்கு போறாருங்க குரு, நிறைய செலவு வைப்பாருங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த செலவுகள் நீங்க வாழ்க்கையில கட்டாயம் பண்ணக்கூடிய செலவுகளை கொடுப்பாரு. அதாவது சுப விரய செலவுகளை கொடுப்பார். இது நல்ல விஷயம்தான். உங்களுக்கு வந்து குருவை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 10 இந்த இடத்துக்கு அதிபதிங்க. 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் லைஃப் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. 2வது திருமணத்துக்காக டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, எனக்கு 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் 2வது திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு குருவாக வந்துடுறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தொழிலுக்காக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா தொழிலுக்காக நீங்கள் நிறைய வந்து விரயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். அதாவது தொழிலில் ஒரு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு, இல்லை கூடவே ஒரு அடிஷ்னல் யூனிட் போடுறதுக்கு, இல்லை புதிதாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு சுப செலவை உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவும் ஒரு அற்புதமான அமைப்புங்க. இப்போ உங்களோட ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல வந்து பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடங்களை குரு பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு அப்படின்னா 12ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்த 12ஆம் இடத்துல இருந்து பார்க்குறனால இவ்வளோ நாள் சொத்து சேரல, நான் ஒரு வீடை வாங்கணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவுங்க. என்னால் வீடே வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நேரம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஆனால் வந்துட்டு என்னால் விற்கவே முடியல நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த சொத்தை விற்று புது சொத்து வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் அம்மாங்க. உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனசில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும். உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்ங்க. உங்களோட ஒரு சூரியான ஒரு லைஃப்காக நீங்கள் நிறைய சுப செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அம்மாவளி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது அற்புதமான அமைப்பு. 6ஆம் இடம் உத்தியோகத்தை வந்து சொல்லக்கூடிய இடம். நீ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. ப்ரமோஷன்ஸ்க்காக காத்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறது. அப்போ கட்டாயம் ஆன்சைட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டில் போய் வந்து உத்தியோகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான சூழல்
இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புங்க. கடன் தீரக்கூடிய அமைப்பு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீருங்க. ஆனால் அந்த கடனை தீர்க்கறதுக்காக ஒரு கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக தொழிலுக்கு உத்தியோகத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஆனால் அந்த கடனையும் எளிதாக கட்டக்கூடிய அமைப்பையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கோர்ட்டு கேஸ் ஏதாவது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்துச்சுன்னா அதுவும் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்பவே நல்ல அமைப்பு. என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரவு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை மனசை மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு இந்த சமயத்தில் தீரக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பணவரவை, வாழ்க்கை துணையோட குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு வரும். உங்கள் வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி பெண்கள் எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு எதையும் திட்டம் போட்டு தான் செய்வாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக திட்டம் போட்டு பணத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது அது செலவுகளாக இருக்குங்க. தங்கம் வாங்குறது, அது மாதிரி ட்ரெஸ் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு உங்கள் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் கடந்த வருடங்களை விட இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை, தொழில் மூலியமாக வருமானம் இல்லாமல் இருந்துச்சு. தொழில் அப்படிங்கிறத சொன்னாவே உங்களுக்கு டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. பிடிச்ச வேலையாக இருக்கும். அந்த வேலையை விட்டுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்திருப்பீங்க. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுருந்துருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அஷ்டம சனியும் நடக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை. என்னென்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுங்க. கெட்ட பேர் ஆகிறதாகட்டும், சொந்த வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாகட்டும், இந்த மாதிரி பயங்கர கஷ்டமான சூழ்நிலையை இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக அமைய போகுதுங்க. 10ஆம் இடத்துலேருந்து குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க. இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு நீங்கள் அஷ்டம சனி நடக்குது, இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சாத்தியங்க உங்களுக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு அற்புதமான இடத்துல வர்றாரு. குரு யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியாதிபதி. லாபஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்புங்க ஜோதிட ரீதியாக. அதுவும் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மற்றும் 9 வருங்க. அப்போ 6ஆம் இடம், நான் வேலை விட்டுட்டு வந்துட்டேன், வேலை புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு சம்பளத்துக்கு போயிட்டுருக்கேன், மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பலனை கொடுக்க போதுங்க. விரும்பி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஒரு அற்புதமான காலகட்டம். எப்படி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான். அப்போ 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 6, 9, 11 காம்பினேஷன். 6 உத்தியோகம், 9 வெளிநாடு, 11 லாபம். அப்போ உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, அதன் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது சூப்பராக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் இன்வால்வ் பண்ணி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அது போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வழக்கும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்க. மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. குடும்பத்தில் யாருமே என்னை புரிஞ்சுக்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க கட்டாயம் இல்லை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னேன்.
9 அப்படின்னா தந்தை மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து தீரப்போகுதுங்க. தந்தைக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது பணவரவு நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த தந்தைக்கு வரக்கூடிய அமைப்பு, தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், தந்தையின் மூலியமாக பூர்வ புண்ணிய சொத்தின் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னோட 5ஆம் பார்வையாக 3ஆம் இடமான கன்னியை பார்க்குறாருங்க. இது ரொம்ப அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம். உங்கள் மனசுல ஒரு ஒரு குழப்பத்தினால நீங்கள் வந்து தைரியத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட தைரியமே போயிருக்கும், தன்னம்பிக்கை போயிருக்கும். இதில் குருவோட பார்வைப்படுறதுனால உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்கள் முகமே வந்து பொலிவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் வார்த்தைகள்லையும் ஒரு நல்ல தெளிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்களோட கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மீடியாவில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ விலகி உங்களுக்கு நன்மை. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ அவங்களுக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை, இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்க போகுதுங்க. உங்களால் அவங்களுக்கு நன்மை, அவங்களால உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்து சுகம், அதாவது சொத்துக்கள் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம்ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் வந்து 12ஆம் இடமா வர்றதுனால, 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் 12ஆம் இடம் வரியமா வர்றதுனால நீண்ட நாட்களாக ஒரு சொத்து விற்க முடியல. இந்த சொத்தை விற்று தாங்க நாங்கள் வீடு கட்டலான் இருந்தோம், இல்லை அந்த சொத்தை விற்று கடன் அடைக்கலான் இருந்தோம், இந்த சொத்தையே விற்க மாட்டேங்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த தடவை கட்டாயம் சொத்துக்கள் விற்கக்கூடிய யோகம், அதை விற்றுட்டு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான விருட்சகத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் இணைந்தாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுங்க. குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கங்க, எங்களுக்கு குழந்தைங்களுக்காக வளர்ந்த குழந்தைகளுக்காக கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கோம், இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை இந்த கடகராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும். நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் இருங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து விலக போகுதுங்க. 5ஆம் இடம் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த சமயத்தில் பரிபூரணமாக கிடைக்குங்க. குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அடுத்து குரு தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னா கலத்தரை ஸ்தானம்னு சொல்லுவோம். இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த சமயத்தில் குரு பார்வையின் மூலியமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அஷ்டமசனி ஆரம்பிச்சதுலேருந்தே குடும்பத்தில் நிம்மதியே கிடையாதுங்க. எதுக்காக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை துணையை உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசி உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்துக்குவீங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான யோகம். மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் படிப்பில் இது வரைக்கும் வந்து எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு நல்ல மார்க்கு கிடைக்கல அப்படின்னு
புலம்பிட்டு இருக்க இந்த கடகராசி மாணவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகமாகும். போட்டித் தேர்வுக்காக காத்துட்ருக்கிறவங்க, ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு சாதகமாக முடியுங்க. நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள், ரொம்ப சென்சிட்டிவானவங்க. இந்த சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அற்புதமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமையில நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும், அனுமன் வழிபாடும், குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இதுவரைக்கும் உங்கள் பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 10ஆம் இடத்துக்கு போறாருங்க. அச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா பதவி பால் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி. ஆனால் அது நம்மளுக்கு வந்து செட் ஆகாதுங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, குரு வந்து உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியனுக்கு மிகச்சிறந்த நண்பருங்க. அதனால உங்களுக்கு அவர் நன்மை தான் செய்வார். ஆனால் பதவி பால் அப்படின்னா நீங்களாக தான் வேலையை விட்டுட்டு வருவீங்க. ஆனால் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் நிறைய தேடி வரும். சிம்மராசிக்காரங்களாகிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு பர்ஃபெக்ஷனாக செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த பர்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க, அது இந்த சமயத்தில் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு என்வாயன்மெண்ட் சரியாக இல்லாதனால வேலையை விட்டுட்டு வரணும்னு நினைப்பீங்க. தயவு செஞ்சு வேலையை விட்டுட்டு வராதிங்க. உங்களுக்கு புதிய பொறுப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட முழு திறமையும் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான பேர், புகழ், பணவரவு எல்லாமே கிடைக்கும். கரெக்டாக இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க. நண்பர்கள் மூலியமாக, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஓரளவு நன்மை கிடைக்குங்க. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட தொழில் ரீதியாக கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரும் முழு ஒத்துழைப்போடு ஒரு விஷயத்த செஞ்சுங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். அதனால் ஏற்கனவே கொடுத்த வாக்கை நீங்கள் வந்து நிறைவேற்றுறதுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. புதிதாக எந்த வாக்கையும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. பணவரவு, பொருள் வரவு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. குடும்பத்தோட வருமானம் அதிகமாகும். ஆனால் அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி சுப விரயங்களும் ஏற்படும். ஒரு தங்கம் வாங்குறது, இல்லை வீடு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாக்கை மூலதனமாக கொண்டு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. டீச்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியாவில் இருக்க பர்சன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமாக இருக்குங்க. அடுத்து தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணை, 4ஆம் இடம் அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மனைவி வழி சொத்து, மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, அதன் மூலியமாக உங்கள் குடும்ப வருமானம் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு புதிய கலையை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. அந்த அந்த புதிய கலையை கற்றுக்கிறது மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய் வீட்டை குரு பார்க்குறாருங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் என்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சா கூட உங்களுக்கு இந்த சமயத்தில் லோன் கிடைக்குங்க. ஒரு ஹவுசிங் லோன் கிடச்சி நீங்கள் வந்து ஒரு சொத்து சேர்க்கை வீடுக்கு வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வைப்படுறது அற்புதமான அமைப்புங்க. படிப்பு நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உயர்கல்விக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உயர்கல்வி நல்லா இருக்கும். ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த வியாதிக்கு
ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. அதனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அந்த வேலையை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. வேலையில் சில சிக்கல்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நின்று நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தற்பொழுது சாதகமாக முடியும். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயங்க, நீங்களாக இப்போ எதுவும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து நன்மையை பயக்குங்க. அது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கணவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லதுங்க. அவங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக உங்கள் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க. குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. உங்கள் மனசு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நான் ஒரு டெய்லரிங் கற்றுக்கிறேன், இல்லை வந்து குக்கரி கிளாஸ் போகிறேன், இந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த சமயத்தை இது வந்து பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும், சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு, ரொம்ப அற்புதமான இடம் 9ஆம் இடம்ங்க. அந்த மாதிரி அற்புதமான இடமான பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்க்குறாருங்க. இந்த குரு பயிற்சியில ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய குரு ராசிகள் அப்படிங்கிறதுல உங்களோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வகிக்குதுங்க. பாக்யஸ்தானத்துல வந்துட்டு குரு வர்றது அவ்வளோ அற்புதமான அமைப்புங்க. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நன்மைகள் எதுவும் உங்களுக்கு பண்ணலைங்க. பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, திருமணம் ஆகாத பிரச்சனை, ஆனவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்கிற பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எவ்வளோ வேலை நான் செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, தொழிலுக்கு நான் எவ்வளோ உழைப்பை போட்டாலும் அதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்த 1 வருட காலமாக நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. தற்பொழுது பாக்கியத்தில் வரக்கூடிய குரு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறார். குறிப்பாக உங்களோட பணப்பிரச்சனை வந்து தீரப்போகுதுங்க. இந்த சமயத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தற்பொழுது தீரப்போகிறது. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 மற்றும் 7க்குரிய குரு. இவர் வந்து எங்க போறார் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு போறார். இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு. 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அப்ப 4ஆம் இடமான வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசை, நிறைவேறவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான யோகம், அதுவும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வருடம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளோதான் செஞ்சாலும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களோட அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சாதகமாக நடந்துக்குவாங்கங்க. படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நல்ல தூக்கம், நல்ல உணவு, நல்ல ஓய்வு, இந்த 3 விஷயங்களும் கிடைக்க போகுதுங்க. அலைச்சல் நடக்கும். அந்த அலைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி 7க்குரியவர் குரு பகவான். 7க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் உங்களுக்கு அமையுங்க. 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் நடக்கும். 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் 2வது குழந்தை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு சூப்பராக இருக்குங்க. வெளிநாடு 9ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், தீர்த்த யாத்திரையை குறிக்கக்கூடிய இடம். வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவா ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இப்போ ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தந்தையின் மூலியமாக தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்குறாருங்க. 5ஆம் பார்வையா உங்கள் ராசியை பார்க்குறார். இது ராசியில் இது நாள் வரைக்கும் கடந்த நவம்பர்ல இருந்து கேது உட்கார்ந்துருக்காருங்க. கேது உட்காந்துட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருப்பார். கேது கொடுக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நமக்கு நல்லதுன்னா கூட
நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, மற்றவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துட்டு வந்துச்சுங்க. இப்போ குருவோட பார்வையால் அதெல்லாம் விலக போகுதுங்க. ஆனால் உங்களோட ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடுத்த உலகத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஏழு நோக்கிய பயணம், ஒரு ஆன்மீகம், யோகா, தியானம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணி உங்கள் மனசை வந்து நீங்கள் அமைதியாக வச்சுக்குவீங்க. உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. உங்களோட முகத்திலேயே ஒரு தேஜஸ் இருக்கும், தோற்ற பொலிவு இருக்கும். இன்னும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தியா அப்படின்னு கூட இருக்கவங்க கேட்குற மாதிரி ஒரு முகப்பொழிவு உங்களுக்குள்ள இந்த குரு பகவானோட பார்வையினால உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை, உங்கள் பர்சனாலிட்டி டெவலப் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ இந்த குரு பயிற்சியால் கிடைக்க போகுது. அடுத்து உங்கள் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறனால இதுவும் அற்புதமான அமைப்பு. உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உங்களோட முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க. அதே மாதிரி சிறு பயணங்கள், நிறைய பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை ஃபேமிலிக்காகவோ நிறைய பயணங்கள் போவீங்க. பயணங்களால் நம்மளுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. என்னோட தம்பிக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் மன திருப்தியே ஆக மாட்டேங்கிறாங்க, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உங்களோட இளைய சகோதரர் உங்களே புரிஞ்சுக்குவாங்க. இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் உங்களுக்கு நன்மை, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புங்க. நிறைய சுபகாரியங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் இல்லை இடமாறுதல் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. உங்களோட சுப்பீரியர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. தன்னோட 9ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும், பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது விலகி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக ரீதியாக நிறைய பயணங்கள் போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்புங்க. 5ஆம் இடம் அதை வந்து மனசுக்குள்ளே இருத்தி வைக்கிறது. இந்த இடத்துல குரு பார்வைப்படுறதுனால நீங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவங்களோட மனசில் பதிஞ்சு அதை நல்ல மதிப்பெண்ணாக வந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீட்டுக்காக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே இந்த வருடம் சாதகமாக இருக்க போது போட்டித் தேர்வு, அதாவது வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொழில் தொடங்கலாம். தங்கங்கள் வாங்குறதுக்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு வந்து சாதகமாக மாற்றிக்கணும் இந்த குரு பயிற்சி அப்படின்னா பச்சை பயிறு தானமும், உங்கள் ராசியில் கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணுறதும், குறிப்பாக விநாயகர் அகவல் தினமும் கேட்குறதும் உங்களுக்கு வந்து நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மேஷத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபத்துக்கு வந்து போறாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். ஏன் அப்படின்னாங்க, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3 மற்றும் 6 கூடியவருங்க. இவர் வந்து உங்களுக்கு சுபத்தை அளிக்கக்கூடிய கெட்ட கிரகம். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அசுபர், கெட்டவர் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. ஏன் அப்படின்னா 3, 6 8ஆம் இடத்துக்கு போறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். அஷ்டம குரு நமக்கு நிறைய பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. அவர் போய் உட்கார்ந்துருக்கிற இடம் உங்களுக்கு நல்ல இடமா இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தாங்க நடக்க போகுதுங்க. 6 8ல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவரை வந்து பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார்.
பணப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தற்பொழுது உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன் அப்படின்னா குரு பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். உங்கள் ராசிநாதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் அதிபதியும் வர்றதுனால உங்களுக்கு பெரும் பணம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சே தீருங்க. 3ஆம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இட அதிபதி குரு. அதனால அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய சிறு பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. பயணங்கள் மூலியமாக பணவரவு கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. புதிதாக எந்த வாக்கும் நீங்கள் கொடுக்காம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கட்டாயம். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைச்சே தீருங்க. அடுத்து 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, அவர் போய் 8ல் இருக்காரு. அப்போ வேலையில் ஏதாவது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வந்து புதிதாக கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குதுங்க. வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் கட்டாயம் குருவோட அருளால் அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதியோட ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பணம் வரவு, அடுத்தவங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு. இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு கிடைக்கிறது. இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைப்பொருளுங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக குருவோட அருளால். அடுத்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு 2ஆம் இடம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக அவங்களுக்கு பணவரவு, அவங்க குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு. உங்கள் மனைவிக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து தொழில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவு இருக்காதுங்க. குருவோட அருளால் தொழில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் புதிதாக தொழிலை வந்து இன்னும் விரிவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை ஜோதிடத்தை காமிச்சு இந்த சமயத்தில் நம்ம தொழில் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல படுதுங்க. 12ஆம் இடத்துல குருவோட பார்வை படுறதுனால நிறைய சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க. 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அதனால வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கட்டாயம் கிடைக்கும். குறிப்பாக உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் படிக்கிறதுக்காகவும் போகக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நீண்ட நாளுக்காக சிட்டிசன்ஸுக்காக காத்துட்ருக்கோங்க, அது கிடைக்கல, பிஆருக்காக காத்துட்ருக்கோம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கட்டாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, நிறைய சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க, உங்களோட குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி சுபவிரிய செலவுகள் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்துல குரு பார்வைப்படுறது ரொம்ப அருமையான அமைப்பு. குரு பார்க்கக்கூடிய இடம் வளரக்கூடிய தன்மை. அப்போ திருமணம் ஆகாமல் காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு பணத்தை வந்து என்னோட பணத்தை ஒருத்தட்ட கொடுத்துங்க, 10 வருஷமாக ஒரு திருப்பி தரல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பொருளாதார ரீதியாக நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சாதகமான அமைப்பை தான் கொடுக்க போகுது. அடுத்து 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு வண்டி வாகன ஸ்தானம். அப்போ கட்டாயம் உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை படுறதுனால 12ஆம் இடம் விரயஸ்தானம். 4ஆம் இடம் அப்படின்னா சொத்து. நீண்ட நாளாக சொத்து விற்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக கடன் அடைக்கிறது, இல்லைன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகளோட அம்மா டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வந்து கட்டாயம் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது.
வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசுல அப்படியே பதியும். எக்ஸாம்ல நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கி அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி வந்து சூப்பரா இருக்குங்க. அது மாதிரி தாய்வழி சொந்தங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. அவங்க தேவையில்லாத உங்களை வந்து ஒரு டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் சொந்த பந்தங்களை விலக்கிட்டு கொஞ்சம் நண்பர்களோட நீங்கள் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் இந்த சமயத்தில் கலந்து ஆலோசித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் தொழிலை விரிவாக்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். உங்களோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு தொழிலுக்கு போகும்போது குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குறையுங்க. இன்னும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா பச்சை பயிறு தானம் பண்ணுறதும் வெள்ளை முச்சையை வந்து உணவில் அதிகமாக சேர்த்திக்கிறதும் வெள்ளிக்கிழமான மகாலட்சுமி தாயார் வழிபாடு, மகாலட்சுமிக்கு பிடிச்ச வெண்தாமரை மலரோ இல்லை மல்லிகை பூவோ சாத்தி வழிபடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேஷத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. இது வந்து மிகச்சிறந்த அற்புதமான ஒரு அமைப்பு. உங்களுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 5 கூடையவர் 7ஆம் இடத்துக்கு போறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயும் குருவும் நல்ல நண்பர்கள். அதனால குரு பகவானால் உங்களுக்கு மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுதுங்க. 2 மற்றும் 5 குறைவர் குரு பகவான்னு சொன்னீங்க. 2ஆம் இடம் அப்படின்னா நமக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் வந்து ஒரு நீங்க போகுது. சொல்ல காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இப்போ சொல்ல காப்பாற்ற போறீங்க. புதிதாக மட்டும் யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாங்க. அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதுவும் உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருக்க சனி ஆட்சி பெற்று உங்களுக்கு சசயோகத்தை கொடுக்குறாரு. பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல சனி இருக்கார். அதே மாதிரி குருவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பு. அடுத்து வந்து பார்த்தனால 2ஆம் இடத்துல குரு 2ஆம் அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு பண வரவு, குடும்பத்தின் மூலம் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 5 கூறியவரும் உங்களுக்கு குரு பகவான் தான். 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப உங்களோட குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே மாதிரி வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடியது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரே அற்புதமான ஆண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. அடுத்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நன்மையை கொடுக்கும் அப்படின்னா திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். 7.5 சனி எனக்கு எப்பயோ முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் சரியாவே இல்லைங்க, ஒரு நல்ல மணி ஃப்ளோ இல்லை, ஒரு மனசு நிம்மதி இல்லை, இதான் நல்லா இருக்க மாதிரியே இருக்குது, திடீர்னுட்டு பார்த்தீங்கன்னா மனசு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது இப்படி நினச்சிட்டு இருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் சுமூகமா தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சூப்பரா இருக்குங்க. பூர்வீகத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தது, பூர்வீக சொத்துக்கள் விற்காம இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு நல்ல படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம், படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசுல நல்லா பதியுங்க. ஏன்னா 4 5 வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி குறிக்கக்கூடிய இடம், புதிதாக கலைகளை கற்றுக்கக்கூடிய இடம். அதனால மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பத்துல நல்ல ஒற்றுமையை கொடுக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. பண வரவையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும், அதுவும் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. பணத்தை வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது, திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது பெண்களாகியவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானம், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், ராசியையும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ராசியை வந்து குரு பார்க்குறனால உங்கள் மனசுக்குள்ளே இருந்த குழப்பங்கள் நீங்கும், நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பேர் புகழ் கிடைக்குங்க. தலைவலி ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்க இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு தலைவலி தீரப்போகுதுங்க. முகத்தில் ஒரு தோற்ற பொலிவு இருக்கும், உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மெச்சூர்டு இருக்கும். உங்களை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பமன் போல ஒரு தோற்ற பொலிவு உங்களுக்குள்ளே வருங்க. மனசோட அமைதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் தெரியும், ஒரு நல்ல தேஜஸ் உங்களுக்குள்ளே வந்து கூடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை குரு பார்க்குறனால உங்களுக்கு சமுதாயத்தில் பேர் புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க. இதை வந்து இந்த வருடம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சாதகமாக இருக்குங்க. 12 ராசிகளில் சாதகமாக இருக்க ராசிகள் மொத்தம் 5 ராசிகள் தாங்க. அதில் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று. அடுத்து 9ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாருங்க. சிறு சிறு பயணங்கள் நிறைய போவீங்க, அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். அங்கே சிட்டிசன்ஷிப் பிஆர் கிடைக்காதவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பிஆர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு. இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு ஒரு டூர் போகணும், நிறைய நாடுகளை சுற்றி பார்க்கணும். நார்மலாகவே இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு பயணத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த டூரிஸ்டாக போய் நிறைய பயணங்கள், வெளிநாடு போய் நிறைய நாடுகள் பார்க்கக்கூடிய யோகம். அதே மாதிரி புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக வந்து இருக்குங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குங்க. சொந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு ரொம்ப சாதகமாக இருக்கார். உங்கள் தசாபத்தியும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. இன்னும் உங்களை வந்து சாதகமாக மாற்றிக்கணும், எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஹனுமன் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடு பண்ணுறதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இவர் இப்போ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடமான மேஷத்திலிருந்து 6ஆம் இடமான ரிஷபத்துக்கு வந்து போகிறாருங்க. உங்கள் ராசி மற்றும் 4 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் அங்கே வந்து வேலை செஞ்சு அதன் மூலியமாக பணவரவு கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்புங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. அது யோகம். நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. 1 4 கூடியவர் 6ஆம் இடத்துல. அப்போ 1னா நீங்கள், 4னா வீடு வண்டி வாகனம் மனை, 6னா லோன். அப்போ உங்களுக்கு லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் சேர்க்கை, வீடு வண்டி வாகனம், புதிதாக வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. பயன்படுத்திக்கிங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்க்கான ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தாய் வழி சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
உங்க அம்மா உங்களை முழுமையா புரிஞ்சுக்குவாங்கங்க. உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்ப சரியாகும். நீங்களும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் தரக்கூடிய உணவு பொருளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லவங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நல்ல தைரியத்தை கொடுப்பார். அந்த தைரியத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்கள் ராசிநாதனோட அருளால் அதையும் சாதிச்சு அந்த தடைகளையும் மீறி நீங்கள் ஜெயிப்பீங்கங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பையும் அவர் கொடுத்துருவாருங்க. 6ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடம் அங்கே வந்து குரு போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அதனால உங்களுக்கு என்னன்னா குடும்பம் மூலியமாக உத்தியோகம் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. திருமணம் 2ஆம் இடம்னா குடும்பம்ங்க. அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறனால மறைமுக எதிரிகள் உங்களுக்கு நிறைய இருந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு யார் அவங்க அப்படின்னு குரு வெளியே காமிச்சிடுறாரு. அப்போ அவங்கள நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை, கோர்ட்டு கேஸ் சொம்பு வழக்கு நடந்துச்சுன்னா அது ஜெயிக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. பயன்படுத்திக்கோங்க. அடுத்து குருவோட பார்வை 6ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த இடத்துல படுதுன்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்துல படுதுங்க. 10ஆம் இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த தொழில் ஸ்தானத்துல குறிக்கக்கூடிய இடத்துல குரு பார்க்கறனால கட்டாயம் உங்க தொழில் விருத்தியாக போகிறது. குரு பகவான் பார்க்கும் இடம் விருத்தி. அப்போ கட்டாயம் தொழில் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. அதுவும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்டு தொழிலை அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம். 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. மாமியார் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி புனித யாத்திரைகள் போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் கிடைக்குங்க. புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு அற்புதமான காலகட்டங்க. ஆனால் கைக்கு மீறி கடன் வாங்கி போட்டுறக்கூடாது. கடன் வாங்கலாம், உங்களால் கட்டக்கூடிய கடனாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். திருமணத்துக்காக சுபவரிய செலவுகள் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இது நாள் வரைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி நல்ல மருத்துவ உதவி கிடைக்காம ஒரு சின்ன வியாதி தாங்க அது அப்படியே பெருசாகி எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குருவோட அருளால் கட்டாயம் ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைச்சி அந்த நீண்ட நாள் வியாதி குணமாகுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணை 7ஆம் பார்வையை 12ஆம் இடத்துல பார்க்குறனால உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி தருவீங்க. ஆராய்ச்சி கல்வி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அட்டகாசமான ஒரு அற்புதமான அமைப்புங்க. இழந்த பொருட்களை எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். பிரிந்தவர்கள் உங்களோட சேர்ந்து வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. புதிதாக எந்த வாக்கு கொடுக்காம இருந்துக்கிற ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தின் மூலியமாக பணவரவு கிடைக்கும். 2ஆம் இடத்துல குரு பார்வைப்படுறதுனால புதிதாக குடும்பத்துக்கு உறவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்க, உங்கள் குழந்தை படிக்கக்கூடிய குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து அவங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பான பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகளை பற்றி சிறு சிறு கவலைகள் இருக்குங்க. அவங்களோட படிப்பை பற்றி கவலை இருக்கும். கூடவே உட்காந்து படிக்க வச்சுங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சூப்பராக வந்துடுவாங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களோட உத்தியோகத்துக்கு தொழில் ரீதியாக இருக்க போகுதுங்க. தொழில் ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு
சாட்சி வழிபாடு பண்ணுறதும், தட்சிணாமூர்த்தி வழிபாடும், வியாழக்கிழமான முடிஞ்ச 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாக மாற்றி கொடுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு கடந்த பல வருடங்களாகவே 7.5 சனியோட தாக்கத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆனால் கடந்த 1 வருஷ காலமாக கொஞ்சம் ஒரு ஆறுதல் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலேருந்து ஓரளவுக்கு நன்மைகள் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. தற்பொழுது 4ஆம் இடமான மேஷத்திலிருந்து 5ஆம் இடமான ரிஷபத்துக்கு போறாருங்க. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தும் இந்த 1 வருட காலமும் குரு பகவான் நன்மை தான் தரப்போறாருங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனியும் குருவும் நல்ல நண்பர்களுங்க. அதனால குரு பகவானால உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு குரு பொறுத்த வரைக்கும் 12 மற்றும் 3 கூடியவர் குரு பகவானுங்க. இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது 5ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்பவே நல்ல விஷயங்க. 12 மற்றும் 3 குறைவர் 5ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக அவங்களோட வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக நிறைய விரைய செலவுகளை பண்ணுவீங்க. அது சுப செலவாக மாறுங்க. உங்களோட எதிர்காலத்துக்கும் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த தடவை நல்ல ஒரு மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 12 மற்றும் 3 குறைவர்னால வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும். பயணங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அடுத்து குரு 5ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசி மற்றும் 9ஆம் இடம் 11ஆம் இடங்களை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்புங்க. அதுவும் குறிப்பா உங்கள் ராசியவே அவர் பார்க்கறனால சகல விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. குடும்பத்துல இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்கல, கூட வேலை செய்யறவங்க உங்களை புரிஞ்சுக்கல, ரோட்ல போறவங்க கூட என்னை திட்டிட்டு போறாங்க பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க. சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். உங்களோட முகத்துல ஒரு பொலிவு ஏற்படும். தலையில ஏதாவது பிரச்சனைகள் வலிகள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகுங்க. அதே மாதிரி ராசிய குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல அமைப்புங்க. அடுத்து 9ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது அவ்வளோ நல்ல விஷயங்க. அப்போ 9ஆம் இடம்னா தந்தையை பற்றி சொல்லக்கூடியது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் சங்கடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ தீரப்போகுதுங்க. உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இப்போ நீங்கி தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய 9ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம். அதனால வெளிநாடு போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகமும், வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கக்கூடிய யோகமும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பணவரவு வரணும் அப்படிங்கிறது விதிங்க. கட்டாயம் உங்களுக்கு அதன் மூலியமாக லாபங்கள் அதிகரிக்க போகுது. பணவரவு நல்லா இருக்கும். குரு பார்க்குற இடம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ லாபம் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதரரையும் உங்கள் சித்தப்பாவையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்கள் சித்தப்பா மூலியமாகவும் உங்களோட மூத்த சகோதரர் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு இல்லை அவங்க உங்கள் தொழிலில் சப்போர்ட் பண்ணி அதன் மூலியமாக தொழில் விரிவாக்கமாகி அதன் மூலியமாக பணவரவும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. டிவோர்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 2ஆம் திருமணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான அமைப்பா இருக்குங்க. பேர் புகழ் நல்லா கிடைக்குங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கொஞ்சம் வேலை கவனமாக இருங்க. உத்தியோகம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி
அதிகரித்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுறதும், காலை ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும், குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறதும் நன்மை பயக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவரைக்கும் உங்கள் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வர்றது அருமையான அமைப்புங்க. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மற்றும் 11க்குரியவர். இவர் வந்துட்டு 4ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டங்க. ஜென்ம சனினால உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், உத்தியோகத்தில் நிம்மதி இல்லாமல், நிறைய உழைப்புகள் நீங்கள் போட்டீங்க, ஆனால் அந்த உழைப்புக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களை நீங்கள் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சி 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களையும் நன்மைகளையும் கொடுக்க போறாருங்க. குடும்பத்தில் மன அமைதி, மன மகிழ்ச்சி. நீண்ட நாட்களாக ஒரு வீட்டை கட்டி முடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டி முடிக்கக்கூடிய யோகத்தை நாளில் இருக்கக்கூடிய குரு வந்து பண்ணுவாருங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் தற்பொழுது உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க. 2-11க்குரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வர்றது ரொம்ப நல்ல அமைப்புங்க. வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. 2-11-4 2ஆம் இடம் பணவரவு குறிக்கக்கூடிய இடம், 11ஆம் இடம் பணவரவு குறிக்கக்கூடிய இடம். 4ஆம் இடத்துல வந்து குரு போறார். 2-11க்குரியவர் 4ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்தின் மூலியமாகவும், தாய் மூலியமாகவும், சொத்துக்கள், வண்டு வாகனங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவு இந்த குரு பயிற்சியில் நீங்க போகுது. குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாம் பட போகுதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது இது நாள் வரைக்கும் நடந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருந்த அந்த கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு உங்களுக்கு இப்போ சாதகமாக முடிய போகுது. பேர், புகழ், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போ வந்து இருக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க போகுது. வாழ்க்கை துணையோட குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைங்க. வாழ்க்கை துணையோட 8ஆம் இடம் வாழ்க்கை துணை, 2ஆம் இடம் 2க்கு 7க்கு 8 அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். மனைவியோட குடும்பஸ்தானம், கணவரோட குடும்பஸ்தானம். அப்போ அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை, அவங்க உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. 8ஆம் இடம் உயிர் சம்பந்தப்பட்ட இடம், உயிரில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த குருவோட பார்வையால சாதகமாக முடிய போகுதுங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழிலை உருவாக்கம் பண்ணுவீங்க. நிலம் வாங்குறது, வீடு தொழிலுக்காக ஒரு நிலம் வாங்குறது, ஒரு கட்டிடம் கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. மனைவி வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாமியாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் வந்து நல்லாவே இருக்குங்க. அரசாங்கத்தின் மூலியமாக நன்மை. டாக்டர்ஸ், வேளாண்மை துறை, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வந்து குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமைய போகுதுங்க. அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து விலகி குடும்பத்தில் ஒரு நிம்மதி வந்து உருவாக போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால என்னன்னா நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. 9-12 சம்பந்தம் இருக்கனால வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருப்ப இந்த கும்பராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. கட்டாயம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. இடம் மாறுதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு இடம் மாறுதல் கிடைக்கிறதும் நல்லாவே இருக்குங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. நல்ல ஆராய்ச்சி கல்வி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல தூக்கம் வர, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதன் மூலியமாக ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதை மோட்சத்தை பற்றின ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இழந்தாட்சி வந்து நீங்கள் மீண்டும் அதை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பணத்தை கொடுத்துட்டு அது ரொம்ப நாளே உங்களுக்கு வரல
அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ வர்றதுக்கான ஒரு அமைப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பாக 7-10 சம்பந்தம் இருக்கிறனால தொழில் அமையாதவர்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இந்த குரு பயிற்சி வந்து இருக்க போகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான காலகட்டங்க. கணவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. நல்ல பணவரவு கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து நடக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கு போடுறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாடலை சாத்தி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அதாவது அவங்களுக்கு எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கட்டாயம் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தருவாருங்க. எப்பயுமே நீங்கள் இந்த மீனராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனே குருவாக வர்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நிதானமாக இருப்பீங்க. அதே நிதானத்தை நீங்கள் இந்த ஒரு வருட காலமும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு 1 மற்றும் 10 உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் இவர் 3ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. அப்போ 1ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1-10 3ஆம் இடத்துல போகிறனால முயற்சி ஸ்தானத்தில் குரு போகிறனால 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து 1-10 குரு 3ல் இருக்கிறனால மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் பெண்களாக இருந்து இல்லை ஆண்களாக இருந்தாலுமே மாமியாருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தற்பொழுது விலகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல படுதுங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 3ஆம் இடத்துல வந்தது சரியில்லை அப்படின்னு நினச்சி பயப்பட வேணாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன், அதனால உங்களுக்கு கட்டாயம் அவர் நன்மைகளையே செய்வார். அவரோட பார்வை 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல படுதுங்க. முதல்ல அவரோட 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க. கேது இருந்துட்டு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ குருவோட பார்வை அங்கே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் உட்கார்ந்து பேசி தீர்த்து அதன் மூலியமாக நீங்கள் இந்த சமயத்தில் குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் மனதிலையும் ஒரு அமைதியை கொண்டு வருவீங்க. குறிப்பாக உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு எதில் பிரச்சனை வரும்னா குழந்தையோட வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும். அது இப்போ நீங்கும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக நன்மை கிடைக்க போகுது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு அடித்தளமாக அவங்க வந்து இருப்பாங்கங்க. பேர் புகழ் சமுதாயத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி திருட்டு போன பொருள் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. பிஆர் சிட்டிசன்ஷிப்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனது 7ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்குறாருங்க. மறைமுக ஞானம் உங்களுக்கு கிடைக்குங்க. மறைப்பொருள் ஞானம் கிடைக்கும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணும், அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். என்னடா நம்ம இப்படி நினச்சோமே இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம் கிடைக்குங்க. அது மாதிரி கடன் பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக தீரும். வாழ்க்கை துணை 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறனால வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்பு நல்லாவே இருக்குங்க. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு
இது இந்த வருடம் ரொம்ப சாதகமாக முடிக்குங்க. ரொம்ப நாளாக நான் பிஹெச்டி படிச்சுட்ருக்கேன், என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வாழ்க்கை துணையோட உடன்பிறப்பின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சமயத்தில் சூப்பராக இருக்குது. அடுத்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 11ஆம் இடம் அப்படின்னா நீண்ட கால ஆசைகளை அபிலாஷங்களை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துட்டுருக்கும். அந்த ஆசை இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்க போகுது. பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் கிடைக்க போகுதுங்க. அது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் மூலியமாக நல்ல லாபம் பண வரவு கிடைக்குங்க. விரய சனி நடக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு பண வரவு சனி பகவானும் கொடுப்பார். விரய சனிங்கிறது பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார். அதே மாதிரி குருவும் உங்களுக்கு சாதகமாக பண விஷயத்துல நிறையவே சாதகம் பண்ணுவாருங்க. ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு அவசியங்க. உங்களுக்கு முடிஞ்சதாக சேமிப்புக்கான வழிமுறைகளை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக மனமகிழ்ச்சி கிடைக்கும். சுய தொழில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த வருடம் இருக்குங்க. உங்களோட குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும், கொள்ளு தானம் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை தீர்க்கறதுக்காக விநாயகர் வழிபாடும் கொள்ளு தானம் பண்ணுறதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.